ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அனைவருக்கும் வணக்கம். வர இருக்கிற 27ஆம் தேதி பாரத பிரதமர் அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். அதற்கான சிறப்பான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோட்ட பொறுப்பாளர் கருப்பு முருகானந்த் அவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி அவர்கள், முன்னாள் மாவட்டத்தில் ஐயப்பன் மற்றும் அண்ணன் சிவசுப்ரமணியன் அவர்கள், அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான ஏற்பாடுகளையும் அவர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நாள் பாரத தூத்துக்குடி விமான நிலையத்தையும் திறந்து வைக்க இருக்கிறார்கள். அதில் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரும் இதில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்கள் வாயிலாகவும் பொதுமக்களுக்கு இது மிக அரசியல் வரலாற்றில் மிக ஒரு முக்கியமான நாளாக கருதப்படும். காரணம், கங்கை கொண்டான் கடாராம் என்றாம் என்றெல்லாம் படித்திருக்கிறோம். மலேசியாவில் கடா மாநிலத்தில் கூட ராஜேந்திர சோழன் போய் ஆட்சி செய்ததாக வரலாறு இருக்கிறது. கம்போடியா நாட்டில் அங்கோவாட்டில் கூட மிகப்பெரிய கோயில்களை கட்டியிருக்கிறார். நான் அதை போய் பார்த்திருக்கிறேன். ஆக ராஜராஜ சோழன், அதற்கு பின்னாடி ராஜேந்திர சோழன் இவ்வளவு பெரிய வரலாறை உருவாக்கிய இதே இடத்தில் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார்கள். உங்கள் வாயிலாகவும் அனைவரும் நான் கேட்டுக்கொள்வது, அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 2026 தேர்தல், அதுல உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு? யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம். 2026 தேர்தலில் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். பாரத பிரதமர் வரும்போது அவர்களிடம் இந்த கோரிக்கை வைக்கப்படும். வெகு விரைவில் ரயில்வே மந்திரி அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் நிச்சயமாக தொடங்கப்படும். காங்கிரஸ் கட்சியினர் அன்னைக்கு கருப்பொடி ஆர்ப்பாட்டம் பண்றதா சொல்லியிருக்காங்க. பிரதமர் வருகை அறிவு மாவட்டத்தில் கருப்பொடி ஆர்ப்பாட்டம் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கட்சி எங்கேயாவது இருக்கா? இருந்தா தானே கருப்பு கொடி காட்ட முடியும். அவங்க இல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜரை பத்தி இவ்வளவு தூரம் திட்டிருக்காங்க, ஏசியிருக்காங்க. ஒருத்தர் கூட காங்கிரஸ் கட்சி யாராவது சொல்லியிருக்காங்களா? பேட்டி கேட்டிருக்கீங்க? நீங்களும் யாராவது தேடி பாருங்க. காங்கிரஸ் கட்சிக்காரர் எங்க இருக்காங்களா தேடி பாருங்க. எங்களுக்கு திமுக ஆட்சி விரட்டணும். திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய நோக்கம். இவங்க அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் என்ன சொல்லுகிறாரோ அதைப்படி நாங்கள் கேட்டுக்கொள்வோம்.